4 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 4 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தோட பல்வேறு பகுதிகள், அதாவது தென் மாவட்ட பகுதிகளை சார்ந்த மீனவர்கள் வந்து கடலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில ராமேஸ்வரம் பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இதனால கடந்த 4 தினங்களாக வந்து அவங்க வந்து தொழிலுக்கு, அதாவது கடலுக்கு மீன் பிடிக்க போகல. உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து புயலாக மாறி கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு, சூறாவளி காற்றுன்னு சொல்லி வீசலாம். அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால யாரும் மீன் பிடிக்க போகாதீங்கன்னு சொல்லி மீன்வளத்துறை வந்து தகவல் தெரிவிச்சிருந்தது. இதனை அடுத்து அவங்க வந்து கரையில வந்து படகை நிப்பாட்டி அதுக்கு உண்டான பூர்வாங்க பணிகள் ஆரம்பிச்சு அதனை அடிப்படையில் செஞ்சிருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க செல்ல மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தற்போது கடலுக்கு வந்து மீன் பிடிக்க துவங்கி இருக்கிறாங்க. அதாவது ஏழுமலை துவங்கியதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை செல்ல அனுமதி அளித்ததன் பேரிலும் உரிய அனுமதி பயணச்சீட்டு பெற்று, அதாவது கடலுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு 4 தினங்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடல் தொழிலுக்காக கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இலங்கை கடற்படை தாக்குதல், அதே மாதிரி சிறைப்பிடிப்பு மற்றும் இயற்கை சீற்றம் காரணமா மீனவர்கள் கடலுக்கு போகாம வருவாய் இழந்து நிற்கும் மீனவர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி மீனவர்கள் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ரவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.